இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் 37 அதிகாரம் 11வது வசனம். சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாக இருப்பார்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரிப்பார்கள். ஏன்னா நம் தேவனே எப்படி இந்த உலகத்தில் அவர் மனுஷகுமாரனாக வந்தபோது அவர் சாந்தமும் மனத்தாழ்மை உள்ளவராக இருந்தார்னு பார்க்குறோம். அதுதான் என்னுடைய நுகத்தை நீங்கள் சுமந்து கொள்ளுங்கன்னே சொல்கிறார் இல்லையா. என் நுகன் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கும். அந்த சாந்தமும் மனத்தாழ்மையும் நம்ம சுமந்து கொண்டோம்னா இன்றைக்கி சொல்கிற இந்த வார்த்தையின்படி நாம் பூமியை சுதந்திரித்து கொள்ள முடியும். கர்த்தர் நமக்கு மிகுந்த சமாதானத்தையும் மன மகிழ்ச்சியும் தருவேன்னே சொல்கிறார். இந்த சாந்த குணம்னா என்னன்னு நம்ம பார்க்கும்போது சாந்த குணம் உள்ளவர்கள் கோபப்படாதவர்களும் பொறுமை உள்ளவர்களுமா இருப்பாங்க. அவங்க தேவனை மாத்திரம் நம்புகிறவர்களாக இருப்பாங்க. இந்த உலகத்திலே அவர்கள் நிலைத்திருந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறுகிறவர்களாக இருப்பாங்கன்னு பார்க்குறோம். அவங்க தான் சாந்த குணம் உள்ளவர்கள் பார்க்குறோம். ஏன்னா தேவன் நீதியுள்ள தேவன். அவர் சாந்த குணம் உள்ளவர்களுக்கு பூமியில் நிலையான வாழ்வையும் உண்மையான சமாதானத்தையும் அளிக்கிறவராக இருக்கிறார். அதனால் பொல்லாதவர்களை கண்டு அக்கிரமக்காரர்களை கண்டு நம்ம எரிச்சலோ பொறாமையோ பட வேணான்னு சொல்கிறாரு. ஏன்னா பொல்லாங்கன் முற்றிலுமாக அவன் துன்மார்க்கன் முற்றிலுமாக அவன் சங்கரிக்கப்பட்டு போவான்னே வேதத்தில் எழுதியிருக்கு. அதே போல் தேவன் நமக்கு மிகுந்த சமாதானத்தை தருகிற தேவனாக இருக்கிறார். ஏன்னா அந்த மிகுந்த சமாதானம் என்பது என்னென்னா உண்மையான மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் தேவன் நமக்கு வைக்கிறார். அப்போ நாம் எப்படி இருக்கணும்னா நீதி உள்ளவர்களாக இருந்து தாழ்மை உள்ளவர்களுக்கு உரிய பலனை கர்த்தர் தருவேன்னு சொல்கிறார். அப்போ தீமை நம்மை ஒரு காலம் அணுகாதுன்னே சொல்கிறார். அதனால் சாந்த குணம் உள்ளவங்க பூமியை சுதந்திரிப்பாங்கன்றதுக்கு இன்னொரு வசனமாக நம்ம பார்க்குறோம். மத்தேயு 5:5 சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்து கொள்ளுவார்கள். பூமியை சுதந்திரிக்கிறதுனா இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறதுன்னு அர்த்தம். அப்போ இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணுன்னா நமக்கு என்ன தேவை? அது முதலாவது என்னென்னா கலாத்தியர் 5 அதிகாரம் 22-23 வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஆவியின் கனி 9 இல்லையா. அந்த ஆவிக்குரிய கனி இது தேவன் நமக்கு கொடுக்குற நற்குணங்கள் நற்பண்புகள். இதெல்லாம் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், விசுவாசம், இச்சையடக்கம். இந்த 9 வித குணங்களும் நமக்குள்ளே இருக்கா? இந்த கனிகளை நாம் வெளிப்படுத்துகிறவங்களா இருந்தோம்னா இதுக்கு விரோதமான பிரமாணம் வேறு ஒன்றுமே இல்லைன்னே வேதவசனம் சொல்லுது. அப்போ நீங்கள் தேவனை உறுதியாய் பற்றி கொண்டு மனது உடையவர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா அவரை மாத்திரம் நீங்கள் நம்புவீர்கள். ஆனால் அப்பொழுது தேவன் உங்களுக்கு பூர்ண சமாதானத்தோடு உங்களை காத்து கொள்ளுங்கன்னு சொல்கிறாரு. ஏசாயா 26:3 மன உறுதியோடு இருங்க, கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருங்க, அப்போ தேவன் பூர்ண சமாதானத்தோடு உங்களை நிரப்புவார். யாக்கோபு 3:15 ஞானியும் வேகமும் இருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்துக்குரிய சந்தோஷத்தோடு தன் கிரியைகளெல்லாம் நடக்கைகளெல்லாம் அவன் காண்பிக்க கடவன். அப்போ ஒருத்தர் சாந்த குணமாக இருந்து பூமியை சுதந்திரிக்கணும்னா அவன் எப்படி நடந்து கொள்ளணுமா? ஞானமும் விவேகம் உள்ளவனாக இருக்கணும். அவன் ஞானத்துக்கு உரிய சாந்தத்தோடு தன்னுடைய எல்லா கிரியைகளையும் அதாவது பொறுமையாக அமைதியாக தன் வேலையை செய்கிறவனாக இருக்கணும். அந்த நல் நடக்கையை அவன் காண்பிக்கிறவனாக இருக்கணும். அப்பொழுது அவன் பூமியை சுதந்திரித்து கொள்ளுவான். அதே போல் சங்கீதம் 119 165 சொல்கிறாரு வேதத்தை நேசிக்கிறவர்கள். அடுத்து யார் பூமியை சுதந்திரிக்கிறாங்கன்னா வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு கர்த்தர் மிகுந்த சமாதானத்தை கொடுக்கிறார். அவங்களுக்கு எப்பவுமே இடரல் இல்லை. தேவ வார்த்தையை என்னாலும் நாம் தியானிக்கிறவர்களாக இருக்கணும். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நாம் கொடுக்கணும். அப்படி நம்ம இருக்கும்போது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். அப்பொழுதுன்னா எதை குறிக்குது? பிலிப்பியர் 4:7 இது சொல்கிறார். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தை உங்களுக்கு தரவேன். உங்கள் இருதயங்கள் சிந்தனையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நீங்கள் காத்துக்கொள்ளுங்க. அப்பொழுதுன்னா என்னன்னா நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் முதலாவது தேவனுக்கு நம்ம காரியத்தை தெரியப்படுத்தணும். நாமளே புலம்பி தவிக்காதபடிக்கு தேவ சமூகத்தில் நம்முடைய ஜபத்தையும் விண்ணப்பத்தையும் கொண்டு போகும்போது கர்த்தர் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தையும் நமக்கு தந்து கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நம் சிந்தையை அவர் காத்து கொள்வார். அப்போ நம்ம பதறவோ திகைக்கவோ தேவையில்லை. கர்த்தர் நமக்காக ஒத்தாசையை அனுப்புவார். சகாயம் பண்ணுகிற தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் நமக்கு ஒத்தாசை சகாயமும் உண்டு. ஏசாயா 48:18 பார்க்குறோம். என் கற்பனைகளை கவனித்தாய். ஆனால் அடுத்து யார் சுதந்திரிப்பாங்கன்னா தேவனுடைய கற்பனைகளை நாம் கவனித்து பார்த்தோம்னா அது நலமாக இருக்குமா? அப்போ உங்களுடைய சமாதானம் நதியை போல உங்களை நீடி சமுத்திரத்தை போலவும் இருக்குன்னு ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் எழுதியிருக்குன்னு
1 தீமோத்தேயு 6:11 பார்க்குறோம், நீ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியும் தேவ பக்தியும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடைய நாடுன்னு தீமோத்தேயுவுக்கு எழுதுகிற நிருபத்தில் இங்கே பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார். என்னன்னு, நீ தேவனுடைய மனுஷன். ஏன்னா இவர் தீமோத்தேயு யார்? கர்த்தருடைய ஊழியக்காரன் இல்லையா? அதனால் உன்னிடத்தில் நீ எப்படி இருக்கணும்? நீதியும் தேவ பக்தியும் விசுவாசமும் அன்பும் பொறுமையும் சாந்த குணம், இதை அடையணும்னு மாத்திரம் நாடு. ஒரு உண்மையான ஊழியக்காரனுடைய நற்குணங்களே இதுதான். நீதியாக இருக்கணும், தேவ பக்தியாக இருக்கணும், தேவனிடத்தில் விசுவாசம், தேவ அன்பு, பொறுமை, இதை நாம் நாடுகிறவர்களாய் நாம் இருக்கும்போது அப்போ அந்த சாந்த குணம் நமக்குள்ளே இருக்கும், தேவ சமாதானம் நமக்குள்ளே நிரப்பப்படும். யாக்கோபு 1:21 பார்க்குறோம், ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்குணத்தையும் ஒழித்து விட்டு, அடுத்து யாருக்கு தேவ சமாதானத்தினால் நிரப்புறாருன்னா, நம்ம அழுக்கான கொடிய துர்குணத்தை நாம் ஒழித்து விட்டு நம் உள்ளத்திலே நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறவருடைய வசனத்தை சாந்தமாக ஏற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் நமக்கு கண்டித்து உணர்த்துவார், கண்டித்து போதிப்பார். அவர் நம்மளை சகல சத்தியத்துக்குள்ளாக நடத்துகிற தேற்றரவாளனை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனால ஆவியானவர் நமக்கு உரைக்கிற அந்த வசனத்தை நம்ம சாந்தத்தோடு ஏற்றுக்கொண்டு அதன்படி நம்ம நடக்க ஆரம்பிக்கணும், நம்ம துர்குணத்தை விட்டு. அப்போ நமக்கு இந்த உலகத்தை சுதந்திரிக்கிறதுக்கு, பூமியை சுதந்திரத்துக்கான கிருபைய தேவன் நமக்கு தருவார். சங்கீதம் 72:7 பார்க்குறோம், அவருடைய நாட்களில் நீதிமான் செழிப்பாக இருப்பானாம், சந்திரன் உள்ள வரைக்கும் அவனுக்கு மிகுந்த சமாதானம் இருக்குன்னு. அப்போ அந்த உலகத்தில் சந்திரன்லாம் என்னைக்கு மறையும் இல்லையா? அது மறையாது. அப்படி இருக்கும்போது கர்த்தர் அந்த மிகுந்த சந்திரன் உள்ள வரைக்கும் மிகுந்த சமாதானத்தை உங்களுக்கு தருவேன்னு சொல்கிறாரு. அதே போல் நாம் தேவனிடத்தில் சாந்த குணமுள்ளவர்களாக இருக்கும்போது அப்போ நமக்கு ஆலயத்துள்ள சம்பூரணத்தினாலே நம்மளை திருப்தி அடைய செய்வேன்னு சங்கீதம் 36:8 சொல்கிறார். அவருடைய பேரின்ப நதியிலே நம் தாகத்தை தீர்ப்பார். தேவ பிரசன்னம் எங்கே இருக்கா? ஆலயத்தில் இருக்கா. அவர் கிருபையும் வல்லமையும் பிரசன்னமும் நிறைந்த இடத்துல போய் நாம் துதித்து தேவனை ஆராதித்து மகிமைப்படுத்தும் போது அப்போ தேவனுடைய பேரின்ப நதியிலே நம்மை தாகத்தை தீர்க்க வைப்பார். என்னென்ன காரியத்துக்கு நீங்கள் தாகத்தோடு அந்த இலையில போகிறீங்க, பதில் வேணும்னு, அது அவருடைய பிரசன்னத்தினாலே நதியினாலே உங்கள் தாகத்தை அவர் தீர்ப்பார். யோவான் 14:27 சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன்னே சொல்கிறார். அது எப்படிப்பட்ட சமாதானம்? அவருடைய சமாதானத்தை நமக்கு தருகிறார். உலகம் கொடுக்கிறபடி அல்ல, நான் உங்களுக்கு கொடுக்கறது இல்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருக்கும். இந்த உலகம் ஒரு மனுஷன் நமக்கு ஆறுதல் படுத்தினா அது கொஞ்ச நேரம் தான் நமக்கு அந்த ஆறுதல் இருக்கும். ஆனால் தேவ சமாதானம் நம்மளை பூரணமாய் ரட்சிக்கும், நம்மளை பூரணமாய் நிரப்பும். அதனால் நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்க. என்ன தேவன் நீதி உள்ளவராக இருக்கிறார். அவர் சாந்த குணம் உள்ளவர்களை பூமியிலே வாழ வைத்து அவர்களுக்கு உண்மையான சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதனால் நீங்கள் பொறுமையாக இருங்க, கோபத்தை அடக்குங்க. கர்த்தர் உங்களுக்கும் பூமிக்குரிய நன்மைகளை கொடுத்து இந்த பூமியை சுதந்திரிக்கும்படியான ஒரு ஆசீர்வாதத்தை வைக்கிறார். ஆமேன்.